ஐயப்ப சுவாமி புராண காலத்தில் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர். இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்து 800 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கும். அப்படி இருக்க ஐயப்பனுக்கும் வாபருக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டிருக்க முடியும்? தர்மசாஸ்தாவின் கோவிலுக்கு நேர் எதிரே அந்த கோவிலை விட மிக பிரம்மாண்டமாக வாபர் மசூதியினை கட்டி கட்டுக்கதைகளை பரப்பிவிட்டு தர்மசாஸ்தாவின் புகழை மங்க செய்துள்ளனர். வாபர் கதை இடைச்சொருகள் என்பதை ஐயப்ப பக்தர்கள் உணர வேண்டும். ஐயப்பனை நம்பாமல் விரதமேதும் இல்லாமல் அசைவ உணவு உண்பவர்களிடம் ஐயப்ப பக்தர்கள் விபூதி பெறுவதும் சமாதிக்குள் சென்று வருவதும் ஏற்றது அல்ல. சாஸ்திர விதிப்படி விபூதி அணிந்தவர்களிடமிருந்துதான் விபூதி பெற வேண்டும். ஒரு மண்டல காலம் கடுமையான விரதம் அனுஷ்டித்து கடைசியாக பொய் கதைகளை நம்பி சமாதிக்குள் சென்று விபூதி பெறுவது விரதத்தில் களங்கத்தை